கிருஷ்ணகிரி மாவட்டம் பொங்கம்பட்டி கிராமத்தில் காலை உணவு திட்டத்தில் வழங்கப்பட்ட சாம்பாரில் பல்லி விழுந்த நிலையில் 4 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்போது அந்த குழந்தைகளின் உடல்நிலையானது எவ்வாறாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போத்தம்பள்ளி அடுத்த பாரூர் அருகே உள்ள செல்லக்கூடப்பட்டி ஊராட்சி பொங்கம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் ஆசிரியர் வினோத்குமார் ஆகியோர் பணி செய்து வருகின்றனர். இந்த பள்ளியில் 32 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் காலை உணவு திட்டத்தில் மூலம் முருகாமல் மற்றும் உதவியாளர் செம்பருத்தி ஆகியோர் உணவு சமைத்து வழங்கி வருகின்றனர். வழக்கம் போல இன்று காலை மாணவர்களுக்கு பொங்கல் மற்றும் பருப்பு சாம்பார் வழங்கப்பட்ட நிலையில் முன்னதாக 4 மாணவர்கள் சாப்பிட்டுள்ளனர். அப்போது சாம்பாரில் பள்ளி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த முருகாமல் உடனடியாக உணவை அப்புறப்படுத்தி மண்ணில் புதைத்தார். மேலும் உணவு சாப்பிட்ட 4 குழந்தைகளையும் அவரது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று பாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவர் நலமுடன் உள்ள நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பள்ளியில் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மற்றும் காவிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பள்ளியின் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காலை உணவு சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி விழுந்த சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் பதற்றமும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.